மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பாமகவில் உட்கட்சி பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்பு அன்புமணியை கட்சியின் தலைவராக அங்கீகரித்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது பாமகவில் உட்கட்சி பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்பே அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து விட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் உட்கட்சி பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்பு கட்சியின் தலைவரை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலாம் என்ற வாதத்தை பதிவு செய்து கொள்வதாக கூறிய நீதிபதி, தற்போதைய சூழலில் வேறு எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று மனுவை முடித்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு, தேர்தல் ஆணையத்தின் முடிவை ஏற்க மறுக்கும் தரப்பினர் சிவில் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று வந்தால் மட்டும்தான் மாற்றங்களை செய்ய முடியும் என்ற வாதத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார். அதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணம். இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் சிவில் நீதிமன்றத்தில் பெறக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் தான் மாற்றங்கள் செய்ய முடியும். இதை பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். நீதிபதி இந்த வழக்கை இன்று விசாரித்து இந்த மறு ஆய்வு மனுவை முடித்து வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞருடைய வாதத்தை பதிவு செய்து இது தொடர்பாக தேவையான திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பினர் சிவில் நீதிமன்றத்தில் உரிய உத்தரவை பெற்று வர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள், தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது எந்தவொரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பிக்கவில்லை என தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் மற்றும் வழக்கறிஞர்களின் வாதத்தை மட்டுமே நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வித்தியாசமான கட்சி என்று நிறுவனருக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுக்கக்கூடிய விதியை அமைத்து மருத்துவர் ஐயாதான் கட்சிகளிடம் கூட்டணி பேச அதிகாரம் பெற்றவர், அவர்தான் ஏ ஃபார்ம், பி ஃபார்மில் கையெழுத்து போடுவார் என்று சட்டமும் ஆக்கியிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் கபட நாடகம் ஆடலாமோ அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற அன்புமணி தரப்புடைய முகத்திரையை இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் கிழித்தது. அது மட்டுமல்ல, டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை மாற்ற முடியாது என்று சொல்லி மனுவை தள்ளுபடி செய்தது.